மக்களே 2012 நடத்தப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 அப்படிங்கிற தேர்வுல உள்ள 100 தமிழ் கொஸ்டின்ஸே டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? சொல் பொருள் கொடுத்துட்டு பொறுத்த சொல்லிட்டாங்க. சரிங்களா, பொறுத்துங்க ஃபர்ஸ்ட். சரி, சோமன் அப்படின்னா சந்திரன். சரிங்களா, காணம் அப்படின்னா பொன். சரி, முனிவு, சினம், விழுப்பம், பெருமை. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுவும் பொறுத்துங்க. சரிங்களா, நூலும் நூலாசிரியரும் கொடுத்துட்டாங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா, குறிஞ்சி பாட்டு கபிலர். குறிஞ்சினாலே கபிலர் தான். சரிங்களா, சரி இருக்கட்டும். முல்லை பாட்டு நப்பூதனார். சரிங்களா, சரி, பட்டினப்பாலை கடியலூர் உருத்தரங்கண்ணனார். பட்டினப்பாலைனாலே கடியலூர் உருத்தரங்கண்ணனார். நெடுநல்வாடை நக்கீரர். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா, இதுவும் பொறுத்துக்கு தான். சொல்லும் பொருளும் கொடுத்துட்டாங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சரி, களம் கப்பல். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் களம் கப்பல். சரிங்களா, இந்த நல்லா பார்த்துக்கோங்க. இந்த களம். சரிங்களா, அந்த களம்னா கப்பல், இந்த களம் அப்படின்னா இடம். சரிங்களா, வலி வலிமை. சரிங்களா, ஃபர்ஸ்ட் லெட்டரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். வலி வலிமை. சரிங்களா, ஃபர்ஸ்ட் 2 லெட்டரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, இந்த வலி அப்படின்னா காற்று. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொறுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. சரிங்களா, பொறுத்த சொல்லிட்டாங்க. வாடுவான் வாடுவே, போக்கி போக்கு, இருந்து இரு, நிச்சல் நில். சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் பொறுத்து சொல்லிட்டாங்க, நூலும் நூலாசிரியரும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, சரி, பழமொழி. பழமொழினாலே முன்றுரை அறையனார். சரிங்களா, சரி, நன்னெறி சிவபிரகாசர். சரிங்களா, நன்னெறி சிவபிரகாசர். சரிங்களா, சரி, மீனாட்சி அம்மைக்குரம் குமரகுருபரர். சரிங்களா, மீனாட்சி அம்மைக்குரம்னாலே குமரகுருபரர். சரி, குசேலோ பாக்கியானம். சரிங்களா, குசேலோ பாக்கியானம். இது வள்ளூர் தேவராச பிள்ளை. வள்ளூர் தேவராச பிள்ளை. எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ராம அவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் கம்பராமாயணம். எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். சரிங்களா, 4 அடி 400 என குறிக்கப்பெறும் நூல் நாலடியார். இதுவும் தெரியும். திராவிட வேதம். சரிங்களா, 4000 திவ்ய பிரபந்தம் தான் என்னது? திராவிட வேதம். சரி, தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்பட்டவர். தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்பட்டவர் பாரதியார். பாரதிதாசன் கிடையாது, பாரதியார். சரிங்களா, தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்பட்டவர் பாரதியார். சரி, அடுத்த கொஸ்டின். பாவேந்திரன் அழைக்கப்படுவர். இது பாரதிதாசன். சரிங்களா, சரி, பிரித்தெழுதுக. கருநிறத்தரக்கியர். சரிங்களா, கருநிறத்தரக்கியர். கருமை பிளஸ் நிறத்து பிளஸ் அரக்கியர், கருநிறத்தரக்கியர். வாயிலே நுழைய மாட்டேங்குது. சரி, பிரித்தெழுதுக. அடுத்து பிரித்தெழுதுக. வீடனதன்றரன். சரிங்களா, வீடனது பிளஸ் அன்று பிளஸ் அரண், வீடனதன்றரன். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின். பிரித்தெழுதுக தான். சரிங்களா, மைத்தடங்கன். மைத்தடங்கன். சரிங்களா, மை பிளஸ் தட பிளஸ் கண், மைத்தடங்கன். சரி, நடுவிகந்தாம். நடுவு பிளஸ் இகந்து பிளஸ் ஆம், நடுவிகந்தாம். இதுவும் பிரித்தெழுதுக. கடந்தொரார். சரிங்களா, கடந்தொரார். கடந்து பிளஸ் ஓரார், கடந்தொரார். சரிங்களா, சரி, எதிர்ச்சொல். வாழிய ஒளிக. சரிங்களா, வாழு ஒளி அந்த மாதிரி. சரி, எதிர்ச்சொல். இது எதிர்ச்சொல் தான். அடுத்தும் நொய்மை திண்மை. சரி, அடுத்தும் எதிர்ச்சொல் தான். என்னது? நன்மை தீமை. இது எல்லாத்துக்குமே தெரியும். எதிர்ச்சொல். மலர்தல் கூம்புதல். இதுவும் தெரியும். சரிங்களா, சரி, இது எதிர்ச்சொல். நுண்மை பருமை. அடுத்து பொருத்துக. பொருந்தாத சொல்லை கண்டறிக. சரிங்களா, பொருந்தாதது. அப்ப அவன் இவன் உவன் எவன் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. சரிங்களா, பொருந்தாத சொல்லை கண்டறிக. இனிப்பு கசப்பு புளிப்பு இளிவரல். சரிங்களா, அப்போ இனிப்பு கசப்பு புளிப்பு எல்லாமே ஒரே இனத்தை சேர்ந்தது. சரிங்களா, அதாவது சுவைகளை சேர்ந்தது. இளிவரல் அப்படிங்கிறது தான் என்னது? பொருந்தாதது. சரிங்களா, சரி, அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. காவிரி பாலாறு வைகை கங்கை. சரிங்களா, இது தமிழ்நாட்டு நதிகள். இது கங்கை அப்படிங்கிறது மட்டும் பொருந்தாது. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுவும் பொருந்தாத சொல்லை கண்டறிக. சரிங்களா, மாணிக்க வாசகர், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், ஆண்டாள். சரிங்களா, இவங்க எல்லாரும் 12 ஆழ்வார்கள். மாணிக்க வாசகர் மட்டும் கிடையாது. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது என்னது? ஆப்ஷன் ஏ. சரிங்களா, மாணிக்க வாசகர் தான் பொருந்தாத இணை. சரி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுவும் சதுரம் செவ்வகம் வட்டம் நீளம் இதெல்லாம் வடிவங்கள். நீளம் அப்படிங்கிறது மட்டும் கலர். சரிங்களா, அப்போ அதுதான் பொருந்தாதது. சரி, அடுத்த கொஸ்டின். மரபு பிழைகளை நீக்குக. சரிங்களா, எருது எக்காலமிடும். எருது எக்காலமிடும். சரிங்களா, எருது கத்தும் பிளிரும் அலரும்னு கொடுத்துருக்காங்க. இது 3மே கிடையாது. சரிங்களா, எருது எக்காலமிடும். சரி, அடுத்த கொஸ்டின்.
பிறமொழி சொற்களை நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. சரிங்களா? தோழிக்கு மரபுப்படி திருமணம் நடந்தது. சரிங்களா? இதுதான் கரெக்ட். சரி, ஒருமை பன்மை பிழை நீக்குக. இது என்னது? ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. சரிங்களா? கட்டியங்காரன் களரியில் வந்து தோன்றினான். இதுதான் கரெக்ட். சரி, மேல பார்ப்போம். கட்டியங்காரன் களரியில் வந்து தோன்றினர், அது தப்பு. கட்டியங்காரர்கள் களரியில் வந்து தோன்றியது, இதுவும் தப்பு. கட்டியங்காரனும் பாடல் ஆசிரியனும் களரியில் வந்து தோன்றினான், இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி தான் கரெக்டா இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. சரிங்களா? மனித ஆற்றல் வள அணிவகுப்பே நம்மை இப்ப வரும். சரிங்களா? நம்மை பொருளாதார சாதனைக்கு செல்லும். சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இன்னொரு வாசிக்கட்டுமா? மனித ஆற்றல் வள அணிவகுப்பே நம்மை பொருளாதார சாதனைக்கு இட்டு செல்லும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சந்திப்பிலை அடிச்ச தொடரை தேர்ந்தெடுக்கும்படியா எல்லா சத்துகளும் கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. எல்லா சத்துக்களும் அமையும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும். பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஐஸ்கிரீம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. பனிக்கூழ். சரிங்களா? ஐஸ்கிரீம்னா பனிக்கூழ். எக்ஸாம்பிள் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக. எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள்னா எடுத்துக்காட்டு, இது எல்லாத்துக்குமே தெரியும். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கிராண்ட் ஃபாதர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்க. கிராண்ட் ஃபாதர்னால யாரு? தாத்தா தான். சரி, அட்மிஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து சேர்க்கை, அட்மிஷன். சரிங்களா? ஸ்கூல்ல பிள்ளைங்களை சேருங்க அப்படின்பாங்க. சரிங்களா? சேர்க்கைனால என்னது? அட்மிஷன். சரிங்களா? மல்டிமீடியா என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னது? பன்முக தொடர்பு. சரிங்களா? மல்டினால எனது பன்முகம். சரிங்களா? மல்டிமீடியா பன்முக தொடர்பு. சரிங்களா? சரி, ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. சரிங்களா? இர. சரிங்களா? இது ரெண்டுத்துக்குமான சரியான பொருளை தேர்ந்தெடுக்கணும். இந்த இர அப்படின்னா வந்து இறப்பு. சரிங்களா? இந்த இர அப்படின்னா இறப்பு. சரிங்களா? பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆப்ஷன் சி தான் தெரியும். சரி, ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆணை, இந்த ஆணை. சரிங்களா? ரெண்டுத்துக்குமான அந்த ஒளியை பார்த்துக்கிட்டு கரெக்டான பொருளை தேர்ந்தெடுக்கணுமா? இந்த ஆணை அப்படின்னா கட்டளை. சரிங்களா? இந்த ஆணை அப்படின்னா நம்ம யானை. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. எரி அப்படின்னா தீ. சரிங்களா? நல்லா பாத்துக்கணும். சரிங்களா? நல்லா பாருங்க. எரி அப்படின்னா தீ. இந்த எரி அப்படின்னா வீசு. சரிங்களா? எரி என்னமாவது கையில இருந்துச்சுன்னா எரி அப்படிம்போம்ல, அந்த எரி. சரிங்களா? வீசு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது. சரி, ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. இந்த உரி, இந்த உரி. சரிங்களா? எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இப்பெல்லாம் கேட்டா ஒரு லட்டு மாதிரி ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். சரிங்களா? கேட்க மாட்டேங்காங்களா? இப்போ எவ்வளவு கஷ்டமா வந்திருக்கு இந்த வாட்டி. சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம் நல்ல மாதிரி வரணுங்கிறது கடவுள்கிட்ட வேண்டிக்கும். சரிங்களா? சரி, இந்த உரி, இந்த உரி, இந்த ரெண்டு உரிக்குமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த உரி அப்படின்னா வந்து சுழற்று. சரிங்களா? இந்த உரி அப்படின்னா வந்து தயிர் உரி. சரிங்களா? தயிர் உரி. நல்லா பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின். இது ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்கதான். என்னது? கரை, இந்த கரை. நல்லா பாத்துக்கோங்க. இந்த கரை அப்படின்னா வந்து ஓரம், கரையோரம். சரிங்களா? இந்த கரை அப்படின்னா வந்து அழுக்கம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மிக்க இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. சரிங்களா? மிகு அப்படிங்கிற அந்த சொல்ல இருந்தா மிக்கங்கிறது வந்திருக்கும். சரிங்களா? நட்டு இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. நடு. சரிங்களா? பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின். நிறுத்தாதீர் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. நிறுத்து அப்படிங்கிறது வேறு சொல், அதுல இருந்து வரக்கூடியதான் வந்து நிறுத்தாதீர். சரிங்களா? கல்லாமை இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. கல். சரிங்களா? கல் அப்படிங்கிறதான் வேர் சொல், அதுல இருந்தா கல்லாமை வந்திருக்கும். சரி, படைத்தோன் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. படை. சரிங்களா? படைதான் என்னது? படைத்தோன். அதாவது படையில இருந்தா படைத்தோன் வந்திருக்கும். ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் யாது? ஆனாலும் எனது பசுதான். சரி, சரி, அடுத்த கொஸ்டின் ஆப்ஷன் பி. நான் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் யாது? நானாலே நாக்கு. சரிங்களா? வவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? சரிங்களா? வவ் அப்படின்னாலே வந்து கைப்பற்றுதல். வாவ். சரிங்களா? வாவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. வாவ்னாலே என்னது? கைப்பற்றுதல். சரிங்களா? நம்ம கைக்கு வந்துட்டு அப்ப என்ன சொல்லுவோம்? ஏதாச்சும் ஒரு தங்கம் நம்ம கைக்கு வந்திருக்கு, வாவ் சொல்லுவோம். நம்ம கைப்பற்றிட்டோம்ல, அதை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, தை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாதுன்னு கேட்டிருக்காங்க. தைனாலே எனது மாதம் தான். சரி, நீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? முன்னிலை. சரிங்களா? நீனாலே எனது முன்னாடி நிற்கிறவங்களும் சொல்லுவோம், நீ அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப முன்னிலை. சரி, இவ்வேறு சொல்லின் தொழிற்பெயரை தருக. சரிங்களா? கடவுள். சரிங்களா? இதுதான் வந்து தொழிற்பெயர், கடவுள். சரி, அடுத்த கொஸ்டின். போ என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க. போ அப்படிங்கிற அந்த வேர் சொல்லுக்கு தொழிற்பெயர் போக்கு. சரிங்களா? ஏற்று என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை காண்க. சரிங்களா? ஏற்றார். சரிங்களா? வினையாளனையும் பெயர். சரிங்களா? ஏற்று அப்படிங்கிறதுக்கு ஏற்றார் தான் வினையாளனையும் பெயர். சரி,
துற என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக. துறந்தார் வினையாளனையும் பெயர்தார். சரிங்களா? சரி, நட என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக. வினை எச்சம்னாலே ஊ வரும். சரிங்களா? நடனா நடந்து. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நடந்து. அடுத்த கொஸ்டின் என்னது? அகர வரிசைப்படி சொற்றொடரை சீர் செய்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணும்? எல்லாமே அந்த கேன சேன வரிசையில இருக்கிற மாதிரி பார்க்கணும். சரிங்களாங்க? சரி, முதல்ல என்ன வரும்? கேன சேன தான் வரும், அதுக்கடுத்து நான் வரும், அதுக்கடுத்து ஏ வரும், அதுக்கடுத்து வே வரும். சரிங்களா? இந்த மாதிரிதான் கரெக்டா பார்த்து அலைன் பண்ணணும். சரிங்களாங்க? ஞானம், நன்மை, யவனர், வழங்கும், வழங்கு. சரிங்களா? இது எல்லாம் தான் என்னது? அகர வரிசைப்படி எழுதின சொற்கள். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். இதுவும் அகர வரிசைப்படி சீர் செய்க. சரிங்களா? சொற்களை சீர் செய்க. குரத்தி, குறவன், குயில், கூட்டம். இது அகர வரிசைப்படுத்துக. சரிங்களா? அப்போ சே வரிசையில இருக்கு எல்லாமே. அப்போ சேச்சா, சீச்சி அந்த மாதிரி பார்க்கணும். அப்போ சாவி, சீரகம், செம்பு, சேவல். சரிங்களா? சே வரிசையில கரெக்டா அகர வரிசைப்படுத்தணும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது அகர வரிசைப்படுத்தி சொற்களை சீர் செய்ய. சரிங்களா? அப்போ பட்டம், மனம், யானை, வட்டம். சரிங்களா? பேக் அடுத்துதான் மே வரும், மேக் அடுத்துதான் யா வரும், ஏக்கு அடுத்துதான் வந்து வே வரும். சரிங்களா? அதாவது கேனா சேனா அந்த வரிசையில கரெக்டா போகணும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். அகர வரிசை எப்படி சொற்களை சீர் செய்க. இது என்னதுதான்? கக்குதல், கக்குவான், கஞ்சி, கற்கண்டு. சரிங்களா? இது பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எழுத்து சேமா இருந்துச்சுன்னா செகண்டை பார்க்கணும், செகண்டும் சேமா இருந்துச்சுன்னா தேர்டை பார்க்கணும், அந்த மாதிரி வரும். அதனால உங்க டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. 160 வந்து ஆப்ஷன் ஏ, கக்குதல், கக்குவான், கஞ்சி, கற்கண்டு. சரிங்களா? பார்த்துக்கோங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். விரும்பி படித்தால் வெற்றி பெறுவான். இதுதான் என்னது? கரெக்டா இருக்கு. மற்றதெல்லாம் பாருங்க. பெறுவான் வெற்றி, படித்தால் விரும்பி. தப்பு. படித்தால் பெறுவான், விரும்பி வெற்றி. வெற்றி தப்பு. ஆப்ஷன் சி வந்து ரொம்ப தப்பு. வெற்றி படித்தால் விரும்பி பெறுவான். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா இருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். யாதும் ஊரே யாவரும் கேளிர். இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? மேல பாருங்க. ஊரே யாதும் கேளிர் யாவரும். தப்பு. சரிங்களா? ஆப்ஷன் பி. இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா? சின்ன பிள்ளைட்டு கிட்ட கூட தெரியும். சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரிங்களா? இதுவும் அதேதான். ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை என்றார் வள்ளுவர். இதான கரெக்ட். ஏதுவர் மேன்மை ஒழுக்கத்தின் என்றார் வள்ளுவர். தப்பு. வள்ளுவர் மேன்மை ஒழுக்கத்தின் ஏதுவர் என்றார். தப்பு. ஒழுக்கத்தின் மேன்மை ஏதுவர் வள்ளுவர் என்றார். தப்பு. அப்போ ஒழுக்கத்தில் ஏதுவர் மேன்மை, இது வந்து குறள் எல்லாத்துக்குமே. ஒழுக்கத்தில் ஏதுவர் மேன்மை என்றார் வள்ளுவர். இதுதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது என்னது? பிறப்பினால் உயர்வு தாழ்வுகள் பாராட்டக்கூடாது. ரொம்ப 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 எல்லாருக்குமே வந்து இது தெரியக்கூடிய ஒண்ணு. சரிங்களா? இப்போ கூட அந்த நடைமுறையில அது நிறையவே இருக்குங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயங்கள். சரிங்களா? அது கண்டிப்பா நம்ம எல்லாரும் மாத்திக்கிட்டே ஆகணும். பிறப்பினால் உயர்வு தாழ்வுகள் பாராட்டக்கூடாது. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் சரி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஃபர்ஸ்ட் இருந்தே இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குனாலும் இன்னுமே நம்ம என்ன செய்யணும்? சமுதாயத்துல அது இல்லாத நிலைக்கு நம்ம கொண்டு வரணும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தாயை கண்ட சேயை போல. சரிங்களா? இதுதான் கரெக்டா இருக்கும். கண்ட சேயை போல தாயா. தப்பு. சரிங்களா? தாயை கண்ட சேயை போல, அதான் கரெக்டா. ஆப்ஷன் ஏ தான் சரி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அசைதல் பெயர் சொல்லின் வகை அறிக. சரிங்களா? அசைதல் தொழிற்பெயர். சரிங்களா? அழுகை பெயர் சொல்லின் வகை அறிக. சரிங்களா? அழுகைனாலே தொழிற்பெயர். அழுகையே தொழிலா வச்சுக்காதப்பா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, மரம் பெயர் சொல்லின் வகை அறிக. பொருட்பெயர். மரம்னாலே எனது பொருட்பெயர் தான். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். கண் பெயர் சொல்லின் வகை அறிக. சினை பெயர் தானே. சரிங்களா? உறுப்புனால என்னது? சினை தான். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செம்மை பெயர் சொல்லின் வகை அறிக. பண்பு பெயர். சரிங்களா? செம்மைனால என்னது? ஒரு பண்பு தான். சரிங்களா? பண்பு பெயர். நீள் புகழ் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. சரிங்களா? நீள் புகழ் வினை தொகை. சரிங்களா? 3 காலத்தையும் காட்டும். சரிங்களா? அதனால வினை தொகை. அடுத்த கொஸ்டின். வண்டர் என்பதன் இலக்கண குறிப்பை தேர்க. சரிங்களா? கடைப்போலி. சரிங்களா? கடைப்போலி. வண்டர்னா கடைப்போலி. பெருமணல் என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. பெருசு ஒரு பண்பு குறிக்குது, அப்ப பண்பு தொகை. பொலிமலை என்பதன் இலக்கண குறிப்பை தேர்க. சரிங்களா? பொலிமலை அப்படின்னாலே வந்து வினை தொகை 3 காலத்தையும் காட்டும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். யார் யார் என்பதன் இலக்கண குறிப்பு. அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். அடுக்கு தொடர். இரட்டை கலவி கிடையவே கிடையாது. சரிங்களா? யார்னாலும் எனது அடுக்கு தொடர் தான். சரி, அடுத்த கொஸ்டின். விடைக்கேட்சி வினாவை தேர்ந்தெடுக. களம்பகத்திற்கு 18 உறுப்புகள் உண்டு. சரிங்களா? இது நோட் த பாயிண்ட். இது களம்பகத்திற்கு எத்தனை உறுப்புகள் உண்டு? 18 உறுப்புகள் உண்டு. சரிங்களா? களம்பகத்திற்கு எத்தனை உறுப்புகள் உண்டு? அதுதான் கேள்வியா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. சீத்தலை சாத்தனார் பாடிய காப்பியம் மணிமேகலையின் வரலாற்றை கூறுகிறது. சரிங்களா? சீத்தலை சாத்தனார் பாடிய காப்பியம் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? இதுதான் கேள்வியா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
விடை கேட்ச வினாதான் சரிங்களா. கன்னியாகுமரி இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ளது சரிங்களா. கன்னியாகுமரி எங்கு அமைந்துள்ளது இதுதான் கேள்வியா இருக்கும். அடுத்த கொஸ்டின் விடை கேட்ச வினாவை தேர்ந்தெடுக்க. மணிமேகலைக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு சரிங்களா. மணிமேகலைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது இதுதான் கேள்வியா இருக்கும். அடுத்த கொஸ்டின் விடை கேட்ச வினாவை தேர்ந்தெடுக்க. நீதி நூல்களுள் தலைச்சிறந்தன திருக்குறளும் நாலடியாரும் ஆகும். நீதி நூல்களுள் தலைச்சிறந்தன திருக்குறளும் நாலடியாரும் ஆகும். நீதி நூல்கள் தலைச்சிறந்தன எவை தான் கேள்வியா இருக்கும். அடுத்த கொஸ்டின் என்னே காலை கதிரவன் உதிக்கும் காட்சி சரிங்களா. என்னே காலை கதிரவன் உதிக்கும் காட்சி எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். ஆச்சரியக்குறி வந்துட்டு சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் தமிழின் இனிமையை அனைவரும் அறிவரோ சரிங்களா. எவ்வகை வாக்கியம்? இது வினா வாக்கியம். அறிவரோ அறிவாங்களோ தமிழோட இனிமை எல்லாத்துக்கும் தெரியுமோ சரிங்களா. அறிவரோ சரிங்களா வினா வாக்கியம் சரிங்களா. கொஸ்டின் மார்க் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, நல்லா வாசி பார்க்கணும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நான் இலக்கணம் படித்தேன் எவ்வகை வாக்கியம் சரிங்களா. உடன்பாட்டு வாக்கியம் சரிங்களா. உடன்பாட்டு வாக்கியம் செய்வினை வாக்கியம்னு போடக்கூடாது, உடன்பாட்டு வாக்கியம். அடுத்த கொஸ்டின் கம்பன் வள்ளுவன் இளங்கோ ஆகியோர் இயற்கையை போற்றினர் எவ்வகை வாக்கிய என சுட்டுக சரிங்களா. தனி வாக்கியம் சரிங்களா. தனி வாக்கியம். பாரதி பொம்மை செய்தார் எவ்வகை வாக்கியம்? தன்வினை வாக்கியம் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செய்வினை சொற்றொடரை கண்டறிக. அறிவியல் அறிஞர்கள் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவினர் இதுதான் செய்வினை சரிங்களா. இதுதான் செய்வினை எல்லாத்துக்கும் தெரியும். சரி அடுத்த கொஸ்டின் செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. கலிங்கத்து பரணி செயங்கொண்டாரால் இயற்றப்பட்டது சரிங்களா. இப்படி இருந்துச்சாலே செயற்பாட்டு வினை தான் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. பாடம் ஆசிரியரால் நன்றாக கற்பிக்கப்பட்டது சரிங்களா. அவரால் செய்யப்பட்டது இந்த மாதிரி இருந்துச்சுனாலே செயற்பாட்டு வினை தான். சரி அடுத்த கொஸ்டின் பிறவினை தொடரை கண்டறிக. பிறவினை சரிங்களா. தன்வினையில பிறவினை. தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டுவித்தாள் சரிங்களா. தாய் குழந்தைக்கு செஞ்சிருக்கா சரிங்களா. அது பிறவினை ஆயிரும். சரி அடுத்த கொஸ்டின் தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. கோதை திருக்குறளை கற்றாள் சரிங்களா. தன்வினை சரிங்களா. அவதான் கத்திருக்கா. சரி அடுத்த கொஸ்டின் அண்ண நடை கற்க போய் தன்னுடைய நடை இழந்தார் போல சரிங்களா. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சரிங்களா. அப்போ இழப்பு. அண்ணநடை கற்கிறேன் சரிங்களா. ஃபேஷன் ஷோல நடக்க போறேன்னு சொல்லிட்டு அண்ணநடை கத்துக்கிட்டு வந்து தன்னோட நடையே மறந்த மாதிரி சரிங்களா. அதையும் ஒழுங்கு செய்யாம இதையும் ஒழுங்கு செய்ய, அதுவும் தாங்கிட்டே இருக்கதே இழந்து அந்த மாதிரி சரிங்களா. அப்ப இழப்பு தான் வந்து இது குறிக்கும் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் சிதறிய முத்து போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. நிலை இல்லாதது சரிங்களா. அப்போ சிதறிய முத்து போல நிலை இல்லாதது. சரி இது என்னது? விழலுக்கு இறைந்த நீர் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. பயனற்றது போல சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பயனற்றது போல. பசு மரத்தாணி போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக. தெளிவு சரிங்களா. நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து பசு மரத்தாணி போல அப்படிங்கிற கேள்வி வந்து அடிக்கடி வரும் சரிங்களா. எதுல அப்படின்னா வந்து வாக்கியத்துல அமைச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நான் வந்து என்னோட மனசார இதை நான் எப்படி வாக்கியத்துல அமைச்சேன் அப்படின்னா எப்போ கேட்டாலும் நான் அதான் எழுதுவேன். என்னோட தமிழ் ஆசிரியர் நடத்திய இந்த இலக்கண பாடம் வந்து என்னோட மனசுல பசுமரத்தாணி போல பதிஞ்சுது அந்த மாதிரி எழுதுவேன் சரிங்களா. அது வந்து நான் மனசார எழுதுனது ஏன்னா அவ்வளோ அழகா நடத்துவாங்க அவங்க. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பகலோனை கண்ட பனி போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக சரிங்களா. அப்ப துன்பம் நீக்குதல் போல சரிங்களா. அப்ப காலைன்னு சொன்னா என்ன ஆயிரும்? பனி நீங்கிரும். அது மாதிரி துன்பம் நீக்குதல் அப்படிங்கறதான் பொருளா இருக்கும் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பளிமலை தேய்ந்திய வாக்கத்தில் சான்றோர் களினல் குறவே தலை அடி எதுகையை கண்டறிக. எதுகை சரிங்களா. அடி எதுகை. அப்போ இங்க பாருங்க ரெண்டாவது எழுத்து ஒன்றையோட தானே எதுகை. அப்போ பளிமலை களினல் சரிங்களா. இதுதான் கரெக்டா இருக்கும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மனையகம் புகுந்த மனமே மோனை தருக சரிங்களா. அப்போ சீர் மோனை சரிங்களா. மோனை கேட்டிருக்காங்க. இங்கேயும் மனமே. பல் சாஞ்சீரே சீர் மோனையை கண்டறிக சரிங்களா. அப்ப சீர் மோனை சரிங்களா. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்றை வரணும். பல்சான் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். புதர்களை நாம் அழிப்பதிலே மகிழ வேண்டும், புத்துலகை உருவாக்க முயல வேண்டும், அடி இயைபை கண்டறிக. இயைபு சரிங்களா. வேண்டும் கடைசி வார்த்தை ஒன்றி வந்திருக்கு. அப்ப இதுதான் இது இயைபா இருக்கும் சரிங்களா. இது என்னது? கண்ணலடா என் சிற்றூர் என்போனுள்ளம் கடுக்கு நேர்முத்துவரை உள்ளம் அடி இயைபை கண்டறிக சரிங்களா. உள்ளம் கடைசி வார்த்தை ஒன்றி வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.